இப்போ வந்து பனங்குருத்து வெட்ட வந்திருக்கோம். இந்த பனையில் உள்ள குருத்தை தான் இன்றைக்கி வந்து வெட்டி எடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த இருக்க ஓலைகள்லாம் வெட்டி களைஞ்சாச்சு. எல்லா ஓலையும் வெட்டி களைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நல்லா இந்த தூரில் வெட்டி இதை அப்படியே முழுசாக எடுத்து உள்ளே உள்ள குருத்தை வந்து நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பனைமரத்தை வந்து நமக்கு வெட்டி கொடுக்கறதுக்காக சபீர் ரஹ்மான் வந்திருக்காப்புல. கோடாரி வச்சு அழகாக வெட்டி கொடுப்பாப்புல. அதையும் பார்ப்போம். பனைமரத்தெல்லாம் அழிக்கிறீங்கன்னு நினைக்க வேணாம். இது வந்து இடையூறாக இருக்க பனங்களை மட்டும் நம்ம வெட்டி எடுக்கிறோம். இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு பனைமரம் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து இடையில வந்து இது டிஸ்டர்பாக இருக்குது. இன்னொன்று வயலை வந்து பாதிப்பாக இருக்கனால இதை வந்து ஓகே அது சொல் மச்சான் கசக்கேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரிக்கிறதுக்கு. அப்புறம் சரசரன்னு வெங்காயம் பிரிச்சலாம். ஆனால் பிரிக்க ஒன்றும் இருக்காது. டேஸ்ட்டாக இருக்கும். மூசாச்சியா அழகாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து கை வந்து கடை அவ்வளோ கரெக்டாக போய் பார்ப்பேன். இவர் பக்கத்தில் போஸ்ட் பார்ப்பல ஒன்றும் பிரிக்க மாட்டாங்க. அந்த லாஸ்ட் வெட்டி பார்த்தீங்கன்னா அந்த நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். காம்போ டேஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது. அதெல்லாம் டேஸ்ட் அதிகமாக எங்கள் கூத்து காமிச்சாங்க. எங்கே போயிட்டு என்ன எப்படி இல்லை யாராக இருப்பாங்க உண்டா போய் பாருங்க அழகா டக்கு டக்கு போய் பாருங்க அழகா இன்னும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டோம். எனக்கு வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து ஆரம்பிக்க கொடுத்து எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். நமக்கு உள்ள போக தான் அருமையாக இருக்கும். கட்டி வருவார் இந்த கட்டியை வச்சு ஆள் விட்டுவார் கொடுத்து விட்டுவார் எல்லாரையும் விட்டுவார். ஒரு இடத்துல போய் கொடுத்து பாருங்க பாருங்க அழகாக இருப்பாங்க. கொடுத்து அந்த சாவலாம் கொடுத்து பாருங்க கட்டி பிடிக்கும் அங்கே இருக்கும். வந்துருக்கீங்களா கொடுத்து அப்படி சாப்பிடலாம்ல. பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஏதாச்சும் ஆகுது நல்லா இருக்கு. பாருங்க உழைப்பு வேலைக்கு ஏற்ற உழைப்பு பார்த்தீங்க ஊதியம் அப்படி சொல்லுவோம். பாருங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு இப்போ வந்து சாப்பிடலாம். பனைமரத்தை வெட்டியாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து குருத்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த மட்டைகள் இந்த இவ்வளோ மட்டைகளுக்குள்ளே தான் இந்த குருத்து அடங்கியிருக்கு. நமக்கு கிடச்சது வந்து ஒரு சின்ன குருத்து தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நல்ல உடலுக்கு ஆரோக்கியமானது. நல்ல வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும். சுகருக்கு நல்ல சர்க்கரை வியாதிகளுக்கு நல்ல ஒரு மருந்து இது. அப்புறம் வயிற்று புண்ணு வயிற்றில் உள்ள கழிவுகள்லாம் நீக்கிறோம். நல்லா சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். யார் வேணாலும் சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை. நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். குருத்து எப்படி இருக்குது?
அருமையாக இருக்குது. தித்திப்பாக தான் இருக்குது. இனிப்பு எப்படி இருக்குது? லிமிட்டடாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? அதில் லிமிட்டாக இருக்கு. மொறுமொறுன்னு இருக்கு, கருகருன்னு இருக்கு. அதெல்லாம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். சிட்டியில் உள்ளவங்க கிடைக்காது. கிடைக்காது. ஒரு பீஸ் சின்ன பீஸாக இருக்குது கொடுப்பாங்க. அது தின்ற டேஸ்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கே சிட்டிலேருந்து அந்த வீடியோ பார்த்து வந்தாங்களாக்கா நீங்கள் வெட்டி கொடுப்பீங்களா? வெட்டி கண்டிப்பாக. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம செய்வோம். மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.